இல்லை, நீ செத்துட்டா அப்புறம் நான் அசிங்கப்பட்டதுக்கு பழி வாங்க முடியாது. அதனால உன்னை சும்மா விடுறேன். எண்ணி 3 மாசத்துக்கு அப்புறம் பாக்ஸிங் ரிங்கில் உனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் டிவோர்ஸ் வாங்கிக்கிறேன். அது வரைக்கும் இந்த நாய் நம்ம வீட்டில் தான் இருக்கணும். சரி, அவங்க தான் டிவோர்ஸ் தரேன்னு சொல்லிட்டாங்கல்ல, நீ ஏம்மா வாயை கொடுத்து சண்டை பெருசாக்கிக்கிற? இப்ப கொடுக்க ஒத்துக்கிட்ட டிவோர்ஸை நீ அப்பவே கொடுத்துருக்கலாம்ல. அதுக்கும் காரணம் என் மாமனார் தான் மேடம். ரொம்ப எமர்ஜென்சி, இம்மீடியட்டா ஹாஸ்பிட்டல் போய் கொடுக்கணும். சரியா? அட்ரஸ் தெரியல உனக்கு? சரி, கிளம்பு. ஹலோ, ஏங்க எங்க இருக்கீங்க? என்னம்மா சொல்ற? இது ஒரு நான் வீட்டுக்கு வரேன். ஐயோ, நீங்க என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்கன்னு தெரியாது. நீங்க வரும்போது 5 லட்சம் ரூபாயோட தான் வரணும். இந்த சிரிக்கிய நைட்டுக்குள்ள தீத்து விட்டாகணும். சீக்கிரம் வாங்க. மா ஹலோ. என்னம்மா, உன்னை பத்தி என்னென்னமோ சொல்றாங்க எல்லாரும். மாமா, என்னால முடியல மாமா. என்னமோ ஏதோ நரகத்துல வாடுற மாதிரி இருக்கு. மா, நீ அழுவாதம்மா. உடனே கிளம்பி நம்ம ஏஜென்சிக்கு வா. எதுவா இருந்தாலும் நேர்ல பேசிக்கலாம். அவங்க சொல்றதுதான் மாமா கரெக்ட். அறுத்து விட்டுருங்க. 2 பேரும் ஒன்னா சேர்ந்து கஷ்டப்படுறதை விட யாரோ ஒருத்தராவது சந்தோஷமா இருக்கலாம்ல. என் வாழ்க்கை ஒன்றும் உங்க புள்ளனாலலாம் அழிஞ்சிடாது மாமா. எங்க அம்மா என்னைக்கு இறந்து போனாங்களோ அன்னைக்கே என் வாழ்க்கை அழிஞ்சிருச்சு. நீ என்னமா இப்படி பேசுற? உன் நல்ல மனசுக்கு உன் வாழ்க்கையெல்லாம் என்னைக்கும் அழியாது. நீ 100 வருஷம் நல்லா இருப்ப. ஆனா நீ இல்லாம என் புள்ளதான் மண்ணோட மண்ணா மக்கி புழுப்பூத்து போயிடுவான். அவனுக்கு எடுத்ததே உன் அத்தை தாமா. ரொம்ப வருஷம் புள்ள இல்லாம பிறந்ததுனால பாசம் அவன் பண்ண எல்லா தப்பையும் மறைச்சிருச்சு. நீ பாக்ஸர்ங்கிற விஷயம் எனக்கு தெரியுமா. நீ ரொம்ப தைரியமான பொண்ணு. அவனை எப்படியும் திருத்தி வலிக்கு கொண்டு வந்துருன்னு தான் உன்னை கல்யாணம் பண்ணி வச்சேன். ஏன் மாமா, அவர் நல்லதுக்காக என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிச்சா அப்ப என் வாழ்க்கையை யார் மாமா வாழ்வா? என்னென்னமா பண்ண சொல்ற? பெத்த மனசு பத்தி எரியுது. என்னால முடியல. நான் இருக்கிற வரைக்கும் நான் பாத்துப்பேன். அதுக்கப்புறம் காலையில 8 மணிக்கு இந்த மெடிக்கல் ஏஜென்சியை திறந்தேன்னா ராத்திரி வீட்டுக்கு போக நைட்டு 12 மணி ஆகும். அவன் பண்ற எந்த தப்புமே எனக்கு தெரியாமே வளர்ந்துட்டாமா. அதையும் மீறி நான் கண்டிச்சா அவங்க அம்மா என் கூட சண்டைக்கு வருவா. இந்த குடும்பத்துக்கு உன் ரூட்டு தாமா கரெக்ட். நீ அடிச்சாதாமா அவன் ஒரு வழிக்கு வருவான். எந்த அப்பனாவது தன் புள்ள தோத்து போறத பார்க்க விரும்புவானா? தயவு செஞ்சு என் பிள்ளைய விட்டு போயிடாதம்மா. அவனை திருத்தி அவன் கூட எப்படியாவது வாழுமா. அம்மா, சத்தியமா சொல்றேம்மா. வீடு, இந்த மெடிக்கல் ஏஜென்சி, ஊர்ல இருக்க நிலம் எல்லாத்தையும் உன் பேர்ல எழுதி வைக்கிறேம்மா. என் பிள்ளைய விட்டு போவாதம்மா, பிளீஸ்மா. மாமா, இதெல்லாம் எனக்கு வேணாம் மாமா. நான் என்ன சந்தையில வைக்கிற பொருளா காசு கொடுத்து வாங்குறதுக்கு? ஒரு அப்பாவா என்ன என்னமா பண்ண சொல்ற? நீ இருந்தாதாமா அவன் திருந்தி வாழ்வான். அவனை விட்டு போயிடாதம்மா. தயவு செஞ்சு என் பிள்ளைய விட்டு போயிடாதம்மா. அம்மா, உன் கால்ல விழுறேன். மாமா, மாமா, என்ன மாமா பண்றீங்க? எழுந்திருங்க மாமா. நான் சொல்றத கேளுமா, போகாத. என்ன மாமா பண்றீங்க? எனக்கு வேற வழி தெரியலம்மா. என் பிள்ளைய விட்டு போயிடாதம்மா. தயவு செஞ்சு போக மாட்டேன்னு சொல்லுமா. என் பிள்ளைய விட்டு போயிடாதம்மா, ப்ளீஸ்மா. ப்ளீஸ்மா, போயிடாதம்மா. நான் எங்கேயும் போல மாமா, விடுங்க. அந்த வீட்லயே இருக்கிற ஒரே நல்ல மனுஷன் என் மாமனார் மட்டும்தான். அவர் கேட்டு எப்படி நான் மறுக்க முடியும்? கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டா சில விஷயம்லாம் சரியா போயிடும்ல. அதனாலதான் நானும் சவால் விட்டேன். கொஞ்சம் டைம் கொடுத்தா எல்லாம் சரியாயிடும் நாங்க நம்புற மாதிரி நீயும் நம்பியிருக்க. சரி, அப்புறம் என்னாச்சு? ஹீரோ 3 மாசத்துல பாக்ஸிங் கத்துக்கிட்டாரா? ஏன் இப்படி சுத்துறாரு? வாழ்க்கையில் நீ இது வரைக்கும் பாக்ஸிங் ரிங்குக்குள்ளே வந்ததே இல்லைல்ல? ஆனால் 3 மாசத்துல நீ பாக்ஸிங் கற்றுக்கணும். ஆமாம் கோச். வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை.
கோச் 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 ப்ளீஸ் கோச் ப்ளீஸ் கோச் அப்படிலாம் சொல்லாதீங்க கோச் ப்ளீஸ் கோச் ப்ளீஸ் கோச் டேய் ப்ளீஸ் கஷ்டம்டா சொன்னா கேளு தொப்பா இருக்கு சரக்கு அடிப்பியா சொல்றா லைட்டா இது லைட்டா ஐயோ பட்டத்துல படுதே. ஒரு குத்து தொப்பையில விழுந்தா அவ்வளவுதான் பாக்ஸிங்ல முக்கியமே கால் தான் எங்க ஸ்டெடியா நில்லு பாப்போம் இப்ப பாருங்க ஸ்டடியா இருக்கு அடிச்சுவேன். இப்ப பாருங்க நான் தான் சொன்னேன்ல கால்ல சுத்தமா ஸ்ட்ரென்த்தே இல்ல காலை ஸ்ட்ரென்த் ஆக்கிக்கிட்டு மைண்டையும் ஸ்டடி பண்ணி அதுவும் 3 மாசத்துக்குள்ள கோச் 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 ப்ளீஸ் கோச் ப்ளீஸ் கோச் ப்ளீஸ் கோச் கண்டிப்பா நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் கோச் ப்ளீஸ் கோச் உங்களால முடியும். என்னடா கெஞ்சுற சரி ஜிம்முக்கு போயிருக்கியா போயிருக்கேன் ஸ்கூல் படிக்கும்போது போயிருக்கேன். சும்மா ஒரு பஞ்ச் பண்ணு பாப்போம் கோச் பண்றா ஓகே இப்ப பாருங்க முறுக்கிக்கிட்டு செத்துட்டாரா? கொசு கடிச்ச மாதிரி இருக்கு கொசு அடிச்ச மாதிரியா? கோச் இப்ப பாருங்க இன்னொரு வாட்டி வரேன் இன்னொரு வாட்டி இப்ப பாருங்க. டேய் ராம் நீ தெரிஞ்ச பையன்றதுனால உனக்கு சொல்றேன் பாக்ஸிங் ஒன்றும் தெரு சண்டை கிடையாது இதுக்கு ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் வேணும் மைண்டு ஃபுல்லாக ஃபோக்கஸ்ல இருக்கணும் உன்னை தேத்துறது ரொம்ப கஷ்டம் நான் வேணா ஒன்று பண்றேன் நீ ரிங்ல சீக்கிரம் தோத்து போகாத அளவுக்கு வேணா ட்ரைனிங் பண்றேன். இது போதும் கோச் இது போதும் நான் பாத்துக்கிறேன். ஆனா ஒரு முக்கியமான விஷயம் பசங்களுக்கு டோர்னமெண்ட் இருக்கு இந்த மந்த் அதனால என்னோட ஜூனியர் கோச்சை தான் உனக்கு ட்ரெயின் பண்ண சொல்லுவேன். ஓகே கோச் நோ ப்ராப்ளம். ஓகே சரி நீ வாமா பண்ணிட்டு பசங்களை அனுப்பிச்சிட்டு சரி கோச் போயிட்டு வாங்க. எஸ் அடி நான் கட்டா குஸ்தின்னு ஒரு படம் பார்த்தேன். அதுல கூட புருஷனும் பொண்டாட்டி சண்டை போட்டுக்குவாங்க. ஆனா இந்த மாதிரி கிடையாது. சரி அப்புறம் என்னாச்சு? தம்பி இங்க வாப்பா இவங்க தான் கோச் அனு. பார்ட் டைம் ஜாப் போலான்னு இருக்கேன். சந்தோஷம். ஆனால் உனக்கு ஃபுல் டைம் ஜாப் போகிறதுக்கே டைம் பத்தலையா? இல்லைங்க ஃபுல் டைம் ஜாப் பணத்துக்காக போறேன். பார்ட் டைம் ஜாப் எனக்கு மனசுக்கு பிடிச்ச வேலை. இதுதான் அந்த பார்ட் டைம் ஜாபா? ராம் இவங்க தான் உனக்கு ட்ரெயின் பண்ண போறாங்க உன்னுடைய ப்ரோட்டீன் டயட்டு எக்ஸசைஸ் எல்லாத்தையுமே உனக்கு சொல்லிக் கொடுப்பாங்க ஒழுங்கா ஃபாலோ பண்ணணும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் நீ பாக்ஸிங் கற்றுக்கணும்னா ட்ரிங்கிங் ஸ்மோக்கிங் இது ரெண்டுத்தையும் தொடவே கூடாது புரியுதா? ஓகே கோச். ஹாய் தேங்க்யூ கோச் நான் பார்த்துக்கிறேன். இந்த பிளாட் ட்விஸ்ட்டை நான் எதிர்பார்க்கவே இல்லையே. திருடங்கிட்டயே சாவி மாதிரி பொண்டாட்டி அடிக்க பொண்டாட்டிக்கிட்டயே ட்ரைனிங். சூப்பர். அப்புறம் ஆனா பாக்ஸிங்ல நான் அவனை புருஷனாலாம் பார்க்கல மேடம். எனக்கு தெரிஞ்ச எல்லாமே கத்து கொடுத்தேன். ஓகே பாய்ஸ் ரெடி? ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸ் லெக் பொசிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். grip வேணும் இல்லாட்டி லைட்டா தட்டினாலே கீழே விழுந்துருவீங்க. ஓகே நெக்ஸ்ட் கார்டு எப்பவுமே இங்க தான் இருக்கணும். ரைட்ல அடிக்கும் போது லெஃப்ட் கார்டு இங்கேயே தான் இருக்கணும். லெஃப்ட்ல அடிக்கும் போது ரைட் கார்டு இங்கே தான் இருக்கணும். ஓகே ஸ்டார்ட் பஞ்சிங். கம் ஆன் பஞ்ச். இப்படியா? ஐ லுக்கும் பார்க்கணும் ஸ்ட்ரைட்டா. ஐ லுக்கு இப்படி தானே பண்றாங்க. ஒன் செகண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணும் இந்த இடம் ஸ்ட்ராங்கா. ஃபர்ஸ்ட் கார்டு வை இதை இங்கேயே வச்சு ரைட் பஞ்ச். கால் ஸ்ட்ரைட்டா வைங்க. காலா அங்க பாருங்க ஷோல்டர்ல இருந்து வரணும் பஞ்ச். குட் 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 கீப் டூயிங். நேரா நிக்க முடியுமா? இது கார்டு இங்க வச்சுட்டு பஞ்ச். அடிக்க மாட்டேன். நீங்க ரைட் ஹேண்டர் தானே? ஓகே சோ லெஃப்ட் ஹேண்ட்ல பண்ணா ஜாப் ரைட்ல அடிச்சா கிராஸ். இது ஹுக் இது அப்பர் கட். ஓகே பண்ணுங்க.
ஆ நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். ஏய், இனிமே நீ உனக்கு மட்டும் சமைச்சுக்க. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உன் கையால பச்சை தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டேன். ம். எனக்கு தான் வேலை மிச்சம். நான் எனக்கு மட்டும் தனியா சமைச்சுக்கிறேன். அப்புறம் இந்த மளிகை சாமான், காய்கறி இதெல்லாம் நானே எனக்கு தனித்தனியா வாங்கிக்கிறேன். அத்தை, அப்புறம் இந்த 3 மாசத்துக்கு இந்த கேஸ், கரண்ட் பில்லு இதெல்லாம் எவ்வளவு ஆச்சுன்னு என் ஷேரை சொன்னீங்கன்னா மாசம் மாசம் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஏய், ம்? ரொம்ப ஆணவத்துல ஆடுற. உன்னை ஜெயிக்க என் புள்ள பாக்ஸிங் கிளாஸ் எல்லாம் போயிட்டு இருக்கான். அப்படியா? ஏய், காடப், ஓகே? லெஃப்ட், ரைட், இப்போ கிராஸ். குட். எதுக்கு இப்படி அடிச்ச? நான் எல்லாமே கரெக்டா தானே பண்ணேன். உடனே நீ கேக்குற நில்றி. எதுவா இருந்தாலும் கோச் கிட்ட போய் கேளு. அவர் தான் என்ன ட்ரெயின் பண்ண சொன்னாரு. நில்றி. பழைய பஞ்சத்தை மனசுல வச்சுட்டு செஞ்சுட்டல. இருடி, உனக்கு கோச்சில போய் சொல்றேன்டி. கோச், எனக்கு அவ வேணாம் கோச். வேற யாராச்சும் சொல்லி கொடுக்க சொல்லுங்க கோச். எனக்கு தெரிஞ்சு நீ பாக்ஸிங் ரொம்ப வெறியோட கத்துக்கிட்டு இருக்கன்னு நினைக்கிறேன். கோச், அவ என் மூக்க வேண்டே உடைச்சிட்டா கோச். அவ வேணும்ட்டேலாம் உன் மூக்க உடைக்கல. ஆக்சுவலி அவ நோஸ் பிரிட்ஜை பிரேக் பண்ணி விட்டுருக்கா. அதை இப்போ உடைக்காம விட்டா நாளைக்கு டோர்னமெண்ட்ல உடஞ்சி உனக்கு சிவியர் பெயின் கொடுக்கும். அதனால ப்ளீடிங் இருக்கும். ஆக்சுவலி அவ உனக்கு நல்லதுதான் செஞ்சிருக்கா. ஓ, நல்லதா பண்ணா? ஹலோ, சாரி, தெரியாமல் பேசிட்டேன். ஒரு நல்ல பாக்ஸர் ஆகணும்னா டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். நீ நல்ல பாக்ஸர் ஆயிட்டு வர. ஆல் தி பெஸ்ட். அப்போ நம்ம ஹீரோ உண்மையாவே பாக்ஸிங் கத்துக்கிட்டாரா? என்ன தோக்கடிக்கணும்ன்ற வெறியிலேயே கத்துக்கிட்டான். என்ன டெடிகேஷன் நினைக்கிறீங்க? தண்ணி அடிக்கல, தம் அடிக்கல, எந்த கெட்ட பழக்கத்துக்கு பின்னாடியும் போகல. மனசையும் உடம்பையும் ஒருங்கிணைப்படுத்திக்கிட்டு நான் எதிர்பார்த்ததை விட சீக்கிரமா கத்துக்கிட்டான். சூப்பர். நீங்க தோக்கறதுக்கு நீங்களே ட்ரைனிங் கொடுத்துருக்கீங்க. சொந்த காசுல சூனியம் வைக்கிறதுனா இதுதானா? அப்புறம் என்னாச்சு? ஆனா பாக்ஸிங்காக ஃபாலோ பண்ண டிசிப்ளின் அவனை ஒரு நல்ல மனுஷனா மாத்துச்சு. அந்த நல்ல மனுஷனால எங்களுக்குள்ள இருந்த டிஸ்டன்ஸும் குறைஞ்சிச்சு. ரெடி? கை வை. காடு வை. சரி. அவ்வளவுதான், எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு. அப்புறம் மறுபடியும் சண்டை போட்டுக்கிட்டீங்க? அப்படிதான் மேடம் நானும் நினைச்சேன். ஆனா அப்பதான் பிரச்சனையே ஆரம்பிச்சது. ராமுக்கும் அவங்க அம்மாக்கும் உடம்புல ரத்தம் ஓடல, விஷம் தான் ஓடுது. அவங்களெல்லாம் மாத்தவே முடியாது மேடம். என்ன மருமகளே, போட்டிக்கு கிளம்பல? நாங்க கிளம்பிட்டோம். அத்தை, அத்தையா? இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு தான் நான் உனக்கு அத்தை. என் பையன் இந்த போட்டியில உன்னை ஜெயிச்சதுக்கு அப்புறம் நீ யாரோ நான் யாரோ? அத்தை
நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்ல அத்தை. இதுக்கப்புறம் இந்த போட்டியெல்லாம் தேவையப்படாது. ம்? நானும் உங்க பையனும் ஒன்னு சேர்ந்துட்டோம். கவனிச்சிங்களா? அவர் இப்பெல்லாம் குடிக்கிறது கூட இல்ல. நாங்க சந்தோஷமா இருக்கோம். நீங்க கூட பாத்தீங்கல்ல மாமா? ஆமாமா. ஏய், போட்டி மாதிரிலாம் வேணாண்டி. சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்க குடும்பத்தை கெடுத்துறாத. எது? நீ சந்தோஷமா வாழ்ற ஏன் புள்ள கூட இல்ல? உடம்பு ஒண்ணு சேர்ந்தா அது சந்தோஷமா? சீ! உன்கிட்ட வாங்கினத நானும் என் மகனும் என்னைக்குமே மறக்க மாட்டோம்டி. நீ ரொம்ப முரட்டு பொண்ணா இருந்த. உன்னை இந்த போட்டியில ஜெயிக்கணும்னா ரொம்ப கஷ்டம்னு தோணுச்சு. அதான் என் புள்ளைய உன் கூட நெருங்கி பழக சொன்னேன். இப்ப நீ பூ மாதிரி ஆயிட்ட. இப்போ உன்னை ஜெயிக்கிறது ரொம்ப ஈஸி. இல்ல, எனக்கு புரியல. ஏண்டி பால் ஊட்டி சீராட்டி நான் என் பையனை வளர்த்தா எங்க இருந்தோ வந்த நீ இழுத்து போட்டு அடிப்ப. அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்கணுமா? என் புள்ள உன் கூட பழகுனது படுத்தது எல்லாமே போய் எதுவுமே உண்மை இல்ல. உன் கவனத்தை சிதறடிக்கதான் என் பையனை உன் கூட படுக்க சொன்னேன். இத கேட்டதுமே உன் மனசு அப்படியே வெடிக்கிற மாதிரி இருக்குமே. இதே வழியோட நீ போட்டிக்கு போனேன்னு வச்சுக்க, கண்டிப்பா என் புள்ள தான் ஜெயிப்பான். சி, நீ எல்லாம் ஒரு மனுஷியா? தூ. பேசுவையா? நீ பேசுவ. உனக்கு என்ன? இவகிட்ட அடி வாங்கினது நான் தானே, நீ இல்லல்ல. இப்ப நீ என்ன அடிச்சல்ல, இதுவே நான் உன்னை திருப்பி அடிச்சிருந்தா ஒரு ஆம்பளையா உன்னால வெளியில போய் சுத்த முடியுமா? என் புள்ளைய கொஞ்சம் நினைச்சு பாரியா. கட்டின பொண்டாட்டிக்கிட்டே அடி வாங்கிட்டு அவன் முகத்துல எப்படி முழிப்பான்? எப்படி இவ கூட சந்தோஷமா இருக்க முடியும் சொல்லு? அதுக்காக இப்படி ஏமாத்துவீங்க? அம்மா, இந்த போட்டியும் வேணா ஒரு மயிரும் வேணாமா. வா, போலீஸ் ஸ்டேஷன் போலாம். நானே உங்க 2 பேருமே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். எல்லார் வீட்லயும் அப்பாவை பார்த்தா புள்ள கெட்டு போவான். ஆனா இந்த வீட்ல அம்மாவை பார்த்து என் புள்ள கெட்டு போயிருக்கான். போட்டிலாம் வேணாமா, வாமா. எண்ணி 3 மாசத்துக்கு அப்புறம் பாக்ஸிங் ரிங்ல உனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் டிவோர்ஸ் வாங்கிக்கிறேன். போட்டிலாம் வேணாமா, வாமா. வேணாம் மாமா, நான் போட்டிக்கு வரேன். சொல்றத கேளுமா. அதான் அவளே வரேன்னு சொல்லிட்டால, இனிமே நீங்க எதுவுமே பேசக்கூடாது. ஏய், சி. இங்க பாருங்க, நீங்க என்ன கொன்னு போட்டா கூட பரவாயில்ல. என் பையன் கையால வடி வாங்குறத நான் பார்க்கணும், அதை பார்த்து நான் ரசிக்கணும். நீங்க போங்க. உன்னெல்லாம் திருத்தவே முடியாதுடி.